வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்போது வர்ற அந்த ஒரு பதட்டமான பெருமை, இல்லனா ஒரு தோல்வி ஏற்படும் போது நம்மள நசுக்கிற மாதிரி ஒரு பாரம், நம்மளோட அடையாளத்தை நம்ம செய்யற செயலோட முடிவுகளோட ரொம்ப இறுக்கமா முடிச்சு போட்டுக்கிறோம். ஆனா இதுக்கு வேறொரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? முழு ஈடுபாட்டோட ஒரு வேலைய செஞ்சுட்டு, ஆனா அதோட முடிவு நம்மள பாதிக்காம இருக்க முடிஞ்சா, அது எப்படி இருக்கும்? ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு பக்கம். இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆச்சரியமான தீர்வு சொல்லுது. அதுவும் 2 வார்த்தைகள்ல. நின் செயல். இது டிசம்பர் 20ஆம் தேதிக்கான தியான குறிப்பு. நாம செய்யற செயல்களுக்கும், இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற நிகழ்வுகளுக்கும் உண்மையில யார் காரணம்? நான் செய்கிறேன்கிற எண்ணத்துக்கும் எல்லாம் அவன் செயல்கிற தத்துவத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா பேசி பார்க்கலாம். இந்த தியான குறிப்போட முதல் வரியே ரொம்ப ஆழமானது. பிரபஞ்சத்தில் நிகழ்வதெல்லாம் இறைவா நின் செயல். இது எப்படி எடுத்துக்கிறது? எல்லாமே கடவுளோட செயல்னா, அப்ப மனுஷங்களான நம்மளோட பங்கு என்ன? நம்ம முயற்சிகளுக்கு, நம்ம உழைப்புக்கு அர்த்தமே இல்லையா? இதுதான் இந்த தத்துவத்தோட மைய புள்ளி. இந்த ஒரு வரி நேரா நம்மளோட நான்கிற அகங்காரத்தை தாக்குது. நாம பொதுவா நான் இந்த வேலையை முடிச்சேன், இது என்னோட உழைப்புல கிடைச்ச வெற்றின்னு தான் நினைப்போம். அந்த நான்கிற உரிமைக்கோரலைத்தான் இந்த தத்துவம் கேள்வி கேக்குது. சுவாமி சித்பவானந்தர் இதோட விளைவையும் அடுத்த வரியிலேயே சொல்றார். என் செயல் என்று சிலவற்றுள் நான் உரிமை பாராட்டி பந்த பாசத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறேன். அதாவது ஒரு வேளைக்கு நாம எப்போ இது என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுறோமோ அப்பதான் அதோட விளைவுகள் நம்மள கட்டி போடுது. ஓ, வெற்றி வந்தா கர்வம், தோல்வி வந்தா துக்கம். இந்த இன்பத்துன்ப சுழற்சிக்கு காரணமே நான் செய்கிறேன்கிற எண்ணம் தான். ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பிக்கிற வழி மாதிரி தோணுது. இப்போ ஒரு சர்ஜன் ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டா அது தெய்வீக செயல், ஏன் வழியா நடந்துச்சுன்னு சொல்லிட முடியுமா? தனிப்பட்ட பொறுப்பு, அதாவது பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி, இதெல்லாம் இந்த தத்துவத்துல எங்கே வருது? ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு அவசியமான கேள்வி இது. இந்த தத்துவம் பொறுப்பிலிருந்து தப்பிப்பதை பற்றி சொல்லல. அது செயலை செய்யும் விதத்தை பற்றி பேசுது. அந்த சர்ஜன் தன்னோட முழு திறமையும் கவனத்தையும் கொடுத்து அந்த ஆபரேஷனை செய்யணும். அது அவரோட கடமை. ஆனா அந்த செயலை செய்யும்போது நான் தான் இந்த உயிரை காப்பாத்துறேங்கிற அகங்காரத்தோட செய்யாம இந்த உயிரை காப்பாத்துற ஒரு கருவியான இருக்கேங்கிற மனநிலையில செய்ய சொல்லுது. ஓகே ஓகே. ஒருவேளை தவறு நடந்தா கூட ஐயோ நான் தான் இதை பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில மூழ்காம என்ன தவறு நடந்தது, இதிலிருந்து என்ன கத்துக்கலாம், அடுத்த முறை இது எப்படி சரி செய்யலான்னு யோசிக்கிற பக்குவத்தை கொடுக்கும். சரி. இது பொறுப்பை துறப்பதில்லை, அகங்காரத்தை துறப்பது. ஓகே, அந்த வேறுபாடு புரியுது. அதாவது செயலை முழுசா செய்யணும், ஆனா அதோட உரிமை நம்மளோடது இல்ல. எனக்கு இன்னும் இது கொஞ்சம் அப்டிராக்டா தான் இருக்கு. அதாவது நான் செய்யல, ஆனா செயல் ஏன் மூலமா நடக்குதுங்கிறத எப்படி கற்பனை பண்ணி பாக்குறது? அது அப்டிராக்ட் தான், அவருக்கும் அது தெரியும். அதனாலதான் உடனே இது ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு சூப்பரான உதாரணம் மூலமா புரிய வைக்கிறார். என்ன உதாரணம்? மின்சாரத்தை வச்சு சொல்றார். மின்சக்தியால் இயக்கப்பட்டு சக்கரம் சுழல்கிறது, தீபம் எரிகிறது, ஒளிபெருக்கி ஓலமிடுகிறது, அடுப்பு வெப்பம் கொடுக்கறதுங்கிறார். சரி, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஃபேன் சுத்துது, லைட் எரியுது, இதுல என்ன இருக்கு? இதுல ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஃபேன், லைட், ஸ்பீக்கர், ஹீட்டர், இது 4ம் வேற வேற கருவிகள், வேற வேற வேலைகளை செய்யுது. ஆமா. ஆனா இது எல்லாத்தையும் இயக்குற சக்தி ஒண்ணுதான், மின்சாரம். அந்த மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது இல்லாம இதுல எதுவும் இயங்காது இல்லையா? ஆமா, உண்மைதான். இப்போ சுவாமி சித்பவானந்தர் சொல்றார், அப்படி தெய்வத்தின் ஆணையால் இயற்கையில் யாவும் நடைபெறுகின்றன. மின்சாரத்தைப் போல அந்த தெய்வீக சக்தி பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலேயும் இருக்கு. ஓ. கிரகங்கள் சுத்துறதுல இருந்து ஒரு பூ மலர்றது வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு சக்தியோட வெளிப்பாடுதான். அந்த உதாரணம் சக்தி வாய்ந்தது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மனிதர்களை வெறும் கருவிகளா பாக்குற மாதிரி இல்லையா? ஒரு ஃபேன், ஒரு பல்ப் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற தனித்தன்மை, நம்மளோட ஃப்ரீ வில், அதாவது சுயமா முடிவெடுக்கும் திறன், படைப்பாற்றல், இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு? இந்த மாதிரி யோசிக்கிறது நம்மள நாமே மனிதாபிமானமற்றதா மாத்திக்கிற மாதிரி ஆயிடாதா? இதுவும் ஒரு அருமையான கேள்வி. அந்த உதாரணம் ஒரு தொடக்க புள்ளிதான். ஒரு ஃபேனுக்கு சுயமா இயங்குற சக்தி இல்ல, ஆனா மனிதன் அப்படி இல்ல. சரி. நமக்கு பகுத்தறிவு, சுயமாக முடிவெடுக்கும் திறன் இருக்கு. இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அந்த திறன்களே கூட நமக்கு அந்த பெரிய சக்தியிடமிருந்து கொடுக்கப்பட்டதுதான். ஓ.
அப்படியா? ஒரு சிறந்த ஓவியர் வரையறாதுன்னா அந்த வரையும் திறமை அவருக்கு ஒரு வரம் மாதிரி. அவர் அந்த திறமைய மதிக்கணும், அதை முழுசா பயன்படுத்தணும். ஆனா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஓவியன்னு கர்வம் கொள்ளும்போது தான் பிரச்சனை வருது. அவர் தன்னை ஒரு சேனலா, ஒரு வழியாக பார்க்கணும். அந்த படைப்பாற்றல் அவர் வழியா வெளிப்படுது. அவர் ஒரு கருவிதான், ஆனா ஜடமான கருவி இல்ல. சுய உணர்வுள்ள, படைப்பாற்றல் உள்ள ஒரு உயிருள்ள கருவி. இதத்தான் அவர் அடுத்த வரியில சொல்றார். இதை அறியாத மனிதன் தன்னை செயலுக்கு கர்த்தாவாக்கிக் கொள்கிறான். கர்த்தானா? கர்த்தானா செய்பவன், த டூவர். மின்சாரம் தான் உண்மையான கர்த்தான்னு தெரியாம நான் சுத்துறேன்னு ஃபேன் நினைக்கிற மாதிரி இது. ஓ, அப்போ அவர் நம்மளோட செயல்களுக்கு மட்டும் இல்ல, இயற்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இதே தத்துவத்தை பொருத்துறாரா? இது மனிதனை மையப்படுத்தின பார்வையிலிருந்து விலகி ஒரு பிரபஞ்ச பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. மிகச்சரியா கவனிச்சிங்க. இது நான்கிற சின்ன வட்டத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு நாம் அந்த பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு சின்ன பகுதிதாங்கிற புரிதலுக்கு கொண்டு போகுது. அந்த புரிதலை இன்னும் ஆழமாக்கத்தான் அடுத்ததா ஒரு மகானோட வார்த்தைகளை சாட்சியா கொண்டு வர்றார். ஆமாம், தன் கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்க தாயுமானதரோட ஒரு பாடல மேற்கோள் காட்டுறார். இது இந்த தத்துவத்துக்கு ஒரு பாரம்பரியமான ஞான ரீதியான ஆழத்தை கொடுக்குது. அந்த பாடல், பார்க்கின் அண்டபிண்ட பரப்பனைத்தும் நின் செயலே யாருக்கும் செயலிலேயே ஐயா பராபரமே. இதுல அண்டபிண்ட பரப்புங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. அண்டபிண்ட பரப்பா? ஆமா, அண்டம்னா இந்த பிரபஞ்சத்தை குறிக்குது, த மேக்ரோகாசம். நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிகள்னு நாம பார்க்கிற இந்த பரந்த வெளி. ஓகே. பிண்டம்னா நம்ம உடம்பு, த மைக்ரோகாசம். இந்த சின்ன உடம்புக்குள்ள நடக்கிற கோடிக்கணக்கான இயக்கங்கள், இதயம் துடிக்கிறது, நம்ம மூச்சு விடுறது, ரத்த ஓட்டம், இது எல்லாமே பிண்டத்தோட செயல்பாடு. ஓ, அப்போ கேலக்சி சுத்துறதுக்கும் என் உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுறதுக்கும் பின்னாடி இருக்கிற விதி ஒண்ணுதான் சொல்றாரா? இது ஒரு மாதிரி தலை சுற்ற வைக்கிற ஒரு யோசனையா இருக்கே. அவர் இந்த முழு பிரபஞ்சத்தையும் நம்ம இதய துடிப்பையும் ஒரே கொள்கைக்கு கீழே கொண்டு வரார். ஆமா, அதுதான் அந்த வரியோட பிரம்மாண்டம். தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா, ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா இந்த பிரம்மாண்டத்தோட பரந்த வெளியிலையும் சரி, இந்த சின்ன உடம்போட இயக்கத்திலையும் சரி, நடக்கிறதெல்லாமே உன்னோட செயல்தான் இறைவா. வாவ். இங்கே வேற யாருக்கும் சொந்தமா எந்த செயலும் இல்ல பரம்பொருளே என்கிறார். இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு அனுபவ நிலையிலிருந்து வர்ற வார்த்தைகள். இது ஒரு முழுமையான சரணாகதி நிலை. சரணாகதியா? ஆமா, எனக்குன்னு ஒரு செயல் இல்ல, எல்லாம் உன்னுடையது அப்படின்னு முழுசா ஒப்படைச்சிடுற ஒரு மனநிலை. இப்போ உங்களுக்கும் இதே கேள்விதான் தோணி இருக்கும். சரி, எல்லாமே இறைவன் செயல்னா நாம எதுவுமே செய்யாம சும்மா இருந்துடலாமா? எல்லாம் அவன் பாத்துக்குவான்னு நம்ம கடமைகளிலிருந்து விலகி இருக்கிறது சரிதானா? இது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்காதா? இதுதான் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுல வர்ற பொதுவான ஒரு தடுமாற்றம். இது செயலை விட சொல்லல, செயலை செய்பவன் நான்கிற எண்ணத்தை விட சொல்லுது. ஓ. We are asked to announce the doership, not the action itself. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பழமையான இந்திய தத்துவத்துக்கும் நவீன உளவியல்ல பேசுற ஃப்ளோ ஸ்டேட்ங்கிற ஒரு கான்செப்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஃப்ளோ ஸ்டேட்டா? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? விளையாட்டு வீரர்கள் இந்த ஜோன்னு சொல்றது மாதிரி தானா? அதேதான். ஒரு தடகள வீரர் இந்த ஜோன்ல இருக்கும்போது நான் வேகமா ஓடுறேன்னு அவங்க யோசிக்கிறதில்ல. அவங்க கனியா ஓடுறாங்க, அந்த செயல் அவங்க வழியா நிகழுது. அங்க நான்கிற எண்ணம், அந்த ஈகோ கரைஞ்சு போயிடுது. சரி. சுவாமி சித்பவானந்த சொல்றது என்னன்னா, அந்த அகங்காரம் இல்லாத செயல்நிலைய விளையாட்டுல மட்டும் இல்ல, பாத்திரம் கழுவுறதுலேருந்து ஒரு கம்பெனியை நிர்வகிக்கிறது வரைக்கும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா? எல்லா அதிகாரத்தையும் ஒரு உயர்ந்த சக்திக்கு கொடுக்கிற இந்த பார்வை இர்த்தலியல், அதாவது எக்ஸிஸ்டென்ஷியலிசம் மாதிரி தத்துவங்களுக்கு நேர் எதிரா இருக்கு. இர்த்தலியல் அர்த்தத்தையும் தேர்வையும் முழுசா தனிமனிதன் மேல சுமத்துது. இது ரெண்டும் துருவ எதிர்நிலைகள் மாதிரி தெரியுதே. அருமையான ஒப்பீடு. ஆமாம், அவை ரெண்டும் வெவ்வேறு பாதைகள். இருத்தலியல் வாழ்க்கைக்கு உள்ளார்ந்த அர்த்தம் எதுவும் இல்ல, நீதான் உனக்கான அர்த்தத்தை உருவாக்கணும், ஒவ்வொரு முடிவுக்கும் நீயே முழு பொறுப்புன்னு சொல்லுது. கரெக்ட். இது ஒரு விதத்துல மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாலும் மறுபக்கத்துல ஒரு பெரிய பாரத்தையும் தனிமையையும் கொடுக்கலாம். உண்மைதான். ஆனா இந்த வேதாந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, நீ தனியா இல்ல, நீ ஒரு பெரிய பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு பகுதி. உன்னோட வேலை அந்த இயக்கத்தோட இசைந்து செயல்படுறதுதான். இது அந்த தனிமை உணர்வையும் தோல்வி குறித்த பயத்தையும் குறைக்குது. ஓ. ரெண்டுமே தனி மனிதனோட அகங்காரத்தை உடைக்கதான் முயற்சி பண்ணுது. ஆனா வெவ்வேறு வழிகள்ல.
ஒன்னு பொறுப்பு அதிகப்படுத்தி உடைக்குது, இன்னொன்னு சரணாகதி மூலமா உடைக்குது. சரி, மன அழுத்தம் குறையும், தோல்வி பயம் போகும்னு சொல்றீங்க. இத தாண்டி இந்த மனநிலையோட செயல்படுறதால வேற என்ன நடைமுறை பயன்கள் இருக்கு? நிச்சயமா இருக்கு. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அப்புறமா இந்த மனநிலை நம்மளோட படைப்பாற்றல வெளிக்கொண்டு வரும். படைப்பாற்றலையா? எப்படி? தோல்வி அடைஞ்சிடுவோமோங்கிற பயமோ, வெற்றிக்கு நான் தான் காரணம்னு பேர் வாங்கணுங்கிற ஆசையோ இல்லாதப்போ நம்ம சுதந்திரமா புது முயற்சிகள் எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். சரி. நீங்க ஒரு நல்ல டீம் பிளேயரா மாறுவீங்க. ஏன்னா யாருக்கு பெருமை கிடைக்குங்கிற கவலை உங்களுக்கு இருக்காது. வேலையோட வெற்றி தான் முக்கியமா இருக்குமே தவிர என்னோட வெற்றிங்கிற எண்ணம் இருக்காது. நானே இந்த தத்துவத்தோட போராடி இருக்கேன். ஹோ, அப்படியா? பல மாசங்கள் உழைச்சு ஒரு ப்ராஜெக்ட் படுதோல்வி அடைஞ்சது. என்னோட முதல் எண்ணம் முழுசா என் மேல பழி போட்டுக்கிறது தான். ஆனா இந்த பார்வையில் அதை யோசிச்சு பார்த்தப்போ என்னால் அதை வேற மாதிரி அணுக முடிஞ்சது. என்னோட முழு முயற்சியும் கொடுத்தது அந்த செயல்முறையில என்னோட பங்கு. ஆனா அதோட முடிவு என்னோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட லட்சக்கணக்கான காரணிகளோட விளைவு. இது என்னோட ஏமாட்டத்தை முழுசா போக்கல, ஆனா அந்த தோல்வி கொடுத்த நசுக்குற பாரத்தை என் மேலேருந்து இறக்கி வச்சுது. ஆஹா, இன்றைக்கே அலசல்ல சுவாமி சித்பவானந்தரின் சிந்தனை மூலமா நான் தான் செய்கிறேங்கிற எண்ணம் எப்படி நம்மளை இன்பத் துன்பங்களோட கட்டி போடுதுன்னு பார்த்தோம். ஆமா, மின்சார உதாரணம் மூலமா எல்லா செயல்களுக்கும் பின்னாலேயும் ஒரு மூல சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். தாயுமானவரோட பாடல் வழியா இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமும் நம்ம சின்ன உடலும் ஒரே சக்தியோட வெளிப்பாடுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த பழமையான தத்துவம் எப்படி நவீன உளவியலோட ஃப்ளோ ஸ்டேட் கூட பொருந்துதுன்னோ, இருத்தலியல் போன்ற தத்துவங்களிலிருந்து இது எப்படி வேறுபடுதுன்னோ ஒரு ஆழமான பார்வைய பெற்றோம். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை, இல்ல ஒரு சவால்னே வச்சுக்கலாம். ஓகே. நம்ம நவீன உலகம் உரிமைங்கிற ஆசையத்துல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அறிவுசார் சொத்துரிமை, பர்சனல் பிராண்டிங், செஞ்ச வேலைக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு. ஆமா, உண்மைதான். ஆனா இந்த பழமையான தத்துவம் சொல்லுது, உண்மையான அமைதியும் செயல்திறனும் இதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்திலிருந்து தான் வருது. முழுமையான உரிமை பாராட்டாமை, ராடிக்கல் நான் ஓனர்ஷிப். அதனால உங்களுக்கான சவால் இதுதான். அடுத்த ஒரு நாள் முழுக்க உங்க வேலையிலயோ அல்லது வீட்லயோ இந்த தத்துவத்தை உணர்வுபூர்வமா கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. நான் இத பண்ணுனேன்னு சொல்ற அந்த ஆசையை தடுத்து உங்களை அந்த செயலுக்கான ஒரு வழியா, ஒரு சேனலா மட்டும் பாருங்க. அப்படி செஞ்சா என்ன மாறும்? சிந்திச்சு பாருங்க.